நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஜிஜே, இப்போ நீங்க என் கண்ட்ரோல்ல தான் இருக்கீங்க தெரியுமா? நான் யார் கண்ட்ரோல்லையும் இல்ல. உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. உங்க வீட்டில் பவர் கட் ஆயிருக்குமே, கொஞ்சம் பாருங்க. நல்ல தம்பி. ஏய், யோ, என்ன பண்ற நீ? லேண்ட்லைன் ஃபோனும் கட் ஆயிருக்கும். ஏய், நல்ல தம்பி. டோர் கூட லாக் ஆயிருக்குமே. ஏய், யாரா வெளியில? ஏய், யாரா அவன்? வேண்டாம் வேண்டாம் நல்ல தம்பி, விளையாடாத. பாத்ரூம் டோர் கூட லாக் ஆயிருக்கும். எவ்ரிதிங் இஸ் சீல் ஜிஜே. ஏய், யாரா உள்ள? என் வீட்டுல எவன்டா வந்திருக்கீங்க? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நல்ல தம்பி, என்னையா பண்ற நீ? என்ன நடக்குதுங்க? யூ ஆர் அண்டர் ஹவுஸ் அரெஸ்ட். இன்னும் 5 நிமிஷத்தில் உங்கள் செல்ஃபோன் கூட கட் ஆகிடும். இனிமே ஹால் தான், லைஃப் ஃபுல்லாக 1 2 3 எல்லாமே ஹாலில் தான். நல்லா இருக்குல்ல ஜிஜே? ஏய், வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ், வேண்டாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நீ சொல்றதெல்லாம் யோசிக்கிறேன். ப்ளீஸ், இப்போ நான் உங்ககிட்ட சண்டை போட்டதுக்கு சாரி. இனிமே சண்டை போட மாட்டேன், ஓகே? நான் உன்னை விட்டு போகல. 5 நிமிஷம் கூட ஆகலை ஜிஜே, அதுக்குள்ளே ஆடி போயிட்டீங்க. என்னை விட்டு போகாமல் இருந்தா உங்களை விட்டு எதுவுமே போகாது. அதான் என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, எல்லாம் திரும்பி வந்துடும். ஓகே? நல்ல தம்பி வச்சிட்டாரா? Yes.
ஐயோ ஓகே? வேற வழி இல்ல. இவ இன்னும் 2 நாள்ல வெளியே வந்துருவா. அவளா நம்மள தேடி வந்து பார்த்தா அசிங்கமா போயிடும். அதனால நம்மளே போய் பார்க்கலான்னு வந்தீங்களா? ஏன் இப்படிலாம் பேசுற? நிஜம்தான் ஜிஜே. நான் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிருந்தா அடிக்கடி என்னை வந்து பார்த்திருப்பீங்க. சூழ்நிலை சரியில்லை. என்ன என்ன சூழ்நிலை? நீ வெளியே வா, அப்புறம் சொல்றேனே. இப்ப சொல்லுங்க ஜிஜே. தாமரை செத்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. நான் ஜெயிலுக்கு வந்து ஒன்றை பார்த்துட்டு அவளை பார்க்காம போனதை இந்த ஜெயிலர் என்கொயரி கமிஷனில் சொல்லிட்டாரு. அவங்க கேள்வி மேலே கேள்வி கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க. ஏன் நீங்கள் ஒய்ஃபை பார்க்கல, யாரோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நான் இப்போ கூட உன்னை பார்க்க வந்தது என்கொயரி கமிஷன் வரைக்கும் போயிடும். பதில் சொல்ல வேண்டியது தானே? என் ஒய்ஃபை விட எனக்கு மாயா தான் முக்கியம் சொல்ல வேண்டியது தானே? ஏன் இவ்வளவு மௌனமா இருக்கீங்க? சொன்னீங்களா? சொன்னேன். என்ன சொன்னீங்க? நீ சொன்ன மாதிரி தான் என்னென்னமோ சொல்லி சமாளித்தேன். இங்கே அதெல்லாம் பேச வேண்டாமே, வெளியே வா சொல்கிறேன். வெளியே வந்து நான் எங்க போவேன் ஜிஜே? எங்க அண்ணன் ஃபேமிலி இல்ல, அப்பா எங்க இருக்காருன்னே தெரியல. ஆண்டவர் லிங்கம் அமர் இவங்களுக்கு என் நினைப்பே மறந்து போச்சு. they've completely forgotten me. நான் எங்க போவேன்? ஆன்சா, நீ எங்கேயாவது போகிறதுக்கு நான் உன்னை வந்து பார்க்குறேன். நீ நல்லா இருக்கும்போது எல்லாரும் வருவாங்க, கஷ்டப்படும் போது எவனும் வரமாட்டான். நான் வந்திருக்கேன், உனக்கு புரியலையா? நீ எங்கேயும் போக வேண்டாம். என் வீட்டில் இரு, என்னோட இரு. எனக்குன்னு இப்போ யாரும் இல்லை மாயா. யாருமே இல்லைங்கிறதுக்காக நான் வேணும்னு நினைக்கிறீங்களா? ஏன் இப்படி குதர்க்கமாக கேள்வி கேட்குற? அப்படிதான் கேட்பேன். நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். என்ன மாதிரி 4 செவத்துக்குள்ள வாழ்ந்து பாருங்க. உங்க மைண்ட் என்னென்ன கேள்வி கேட்கும்னு உங்களுக்கே தெரியாது. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. இப்போவே நான் உன்னை விட மோசமான நிலைமையில இருக்கேன். பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. செல்வி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. அவளுக்கு என்ன, எல்லாரையும் குழப்பி விட்டு சந்தோஷமா இருக்கா. குழந்தைங்க எங்க இருக்காங்க? எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. காவேரி பார்க்க மட்டும் அப்பப்போ அங்கே போயிட்டு வரேன். காவேரிக்கு மட்டும்தான் என் மேலே பாசம் இருக்குது. மற்ற 2 பேரும் என் மேலே வெறுப்பாக இருக்காங்க. என்னே தெரியல. அப்படி விடக்கூடாது ஜிஜே. அவங்க வயசு அப்படி, கேப்பார் பேச்சு கேட்பாங்க. குழந்தைங்க நம்ம கூட தான் இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். செய்கிறேன், நீ வெளியே வா. உன்னை மாதிரி ஒருத்தி எனக்கு வேணும். நீ பக்கத்தில் இருந்தா என்னால் என்ன வேணால் செய்ய முடியும். நான் பக்கத்துல இருந்தா போதுமா? என்ன கேள்வி இது? இல்ல, உங்களோட நான் வந்தா உங்க வைஃப் செல்வி பிரச்சனை பண்ண மாட்டாங்களா? எனக்கு அவள் கொடுத்த பிரச்சனை போதாதா? அவளுக்கு என்னோட பேசுறதுக்கே ரைட்ஸ் கிடையாது. அப்போ நான் வெளியே வந்தா எனக்கு எல்லா ரைட்ஸும் கொடுப்பீங்களா? பதில் சொல்லுங்க ஜிஜே. எனக்கு ரைட்ஸ் கொடுப்பீங்களா? நீ வெளியே வா. we will sit and discuss. பேசுவோம். பேசி முடிவு எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு ஜிஜே? எனக்கு முடிவு சொல்லுங்க. Tell me. அம்மா டைம் ஆச்சு, வாங்கம்மா. ஜிஜே, நீங்க இன்னும் உங்க முடிவு சொல்லல. You can't make a decision இல்ல? அம்மா டைம் ஆச்சு சொல்கிறேன்ல. நான் வரேன். சொல்ல மாட்டீங்க. இட்ஸ் ஓகே. நீங்கள் எதுக்கு நிற்கிறீங்க? வாங்க. மலர், மலர், நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்து வரியா? என்னங்க? அப்புறம் ஈவினிங் நான் கோயிலுக்கு பசங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க டைரக்டா ஆஃபீஸ்ல இருந்து வந்துடுறீங்களா? சரி, வந்துடுறேன். ஏ மலர், 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 என்னாச்சு மலர்? மலர், ஹே மலர், என்னாச்சு மலர்? மலர், மலர், என்னாச்சு மலர்?
தெரியலைங்க, அப்படியே தலை சுத்துது, நின்னாலே ஆடுது, ஒரே மயக்கமா இருக்கு. டாக்டர் கிட்ட காமிச்சியா? எங்க போகணும் தான் நினைக்கிறேன், சரியா இருக்கு. என்ன என்ன இப்படி இருக்க நீ? சரி போய் ரெஸ்ட் எடு, நான் டாக்டர் கிட்ட பேசுறேன். போறேன். ஹலோ டாக்டர், நான் அமர்லிங்கம் பேசுறேன். மேடம், என் வைஃப் மலருக்கு உடம்பு சரியில்லை. இஃப் யூ டோன்ட் மைண்ட் டாக்டர், கொஞ்சம் வீட்டுக்கு வந்து இமீடியட்டா பார்க்க முடியுமா? ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ். அமர், என்னாச்சு? மேடம், திடீர்னு மயக்கம் வரும்னு சொல்றா. ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தோணுது. கொஞ்சம் பாருங்களேன் டாக்டர். பார்க்கலாம், டென்ஷன் ஆகாதீங்க, செக் பண்ணிட்டு சொல்றேன். Okay, நீங்க இருங்க. ஓகே. சாதாரண மயக்கம்தான், ரொம்ப அனிமிக்கா இருக்க. நல்லா சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் வரேன். டாக்டர், ம், சொல்லுமா. இப்போ என் ஹஸ்பண்ட் கிட்ட இதை சொல்ல வேண்டாம், எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னம்மா? இப்போ நான் சொல்றத நீங்க சொல்ற மாதிரி என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும். நான் கன்சீவா இருக்கேன்னு சொல்லணும். மலர், ப்ளீஸ் டாக்டர், அவருக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் இன்னும் எங்களுக்கு குழந்தை இல்லை. அதனால அவருக்கு கொஞ்சம் வருத்தம். நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார், பிஸ்னஸ்லேயும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவார். நீங்கள் இப்போதைக்கு இதை சொல்லிடுங்க, அப்புறம் நான் வேற ஏதாவது சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். அப்போ என்ன பொய் சொல்ல சொல்ற? நல்லதுக்காக பொய் சொல்லலாமே டாக்டர், தப்பு இல்லையே. ப்ளீஸ் நீங்கள் எனக்காக இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. இதை பண்ணீங்கன்னா நான் உங்களை மறக்கவே மாட்டேன். ப்ளீஸ் டாக்டர். அமர், என்னாச்சு டாக்டர்? டோன்ட் வரி. என் வைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம் டாக்டர். குட் நியூஸ் தான், அவங்க கர்ப்பமா இருக்காங்க. பத்திரமா பாத்துக்கங்க, நான் வரேன். தேங்க்ஸ் டாக்டர். யோ யோ மலர், ஏ மலர், யோ 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 ஜூனியர் யோயோ. எஸ். தேங்க்ஸ் மலர். நீங்க வாங்க மேடம். இது ரூம்ல கொண்டு வைங்க. சரி மேடம். என்னங்க இங்க உட்காந்துருக்கீங்க? எல்லாம் நடக்கிறதா நடக்கும், விடுங்க. இனிமே நடக்க வேண்டியதை பார்ப்போம். என்ன ரொம்ப சாதாரணமா பேசுறேன்னு பாக்குறீங்களா? பாருங்க, நீங்க எப்ப என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்பவே எனக்கு போன உயிர் திரும்ப கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளவு நாளா நான் போராடிட்டு இருந்தேன், என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்குங்க. ஆனா என்ன, அதுக்கு விலையா பாலாவோட உயிரையும் நம்ம குழந்தையோட கண்ணையும் விலையா கொடுத்துருக்கோங்க. ஆம்பளைங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா என்ன ஆகும் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போறதுனால பாலாவோட போன உயிர் திரும்ப கிடைச்சிருமா? அதனால நீங்க போலீஸ்க்கு போக கூடாது. நான் விட மாட்டேன். எனக்கு புருஷனா நீங்க வேணுங்கிறத விட என் குழந்தைக்கு நீங்க வேணுங்க. அவனுக்கு நீங்க முக்கியம். ஏன்னா அவனால ஒரு நிமிஷம் கூட உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாதுங்க. அதனால அவனுக்காகவாவது நீங்க வெளியே இருக்கணுங்க. நான் பண்ண பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சு ஆகணும் ரஞ்சனி. அந்த பாவம் தான் நம்ம புள்ளைய பிடிச்சி இப்படி ஆட்டி வைக்குது. இல்லைங்க, நான் விட மாட்டேன். எப்பாடு பட்டாவது உங்களை இந்த பிரச்சனையில இருந்து நான் காப்பாத்துவேங்க. முடியுமா ரஞ்சனி? முடியுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. என்ன மன்னிச்ச ரஞ்சனி. ஒன்னையும் குழந்தையும் நிம்மதியா வாழ விடாம கஷ்டப்படுத்திட்டேன். ஐயோ இவ்வளவு நாளா உனக்கு கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துருக்கேன். ஐயோ, இது பாருங்க, அழாதீங்க. நான் தான்
நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஏதாவது பண்ணலாங்க. அந்த ஆதாரம் யார்கிட்டயும் இருக்குன்னு சொன்னீங்களே, அவன் யாரு, எங்க இருக்கான்? இங்கதான் இருக்கேன். புருஷனை பொண்டாட்டியை சேர்ந்து களவாணித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்களா? விடமாட்டேன். இவ்வளவு நாளா என்ன பிளாக்மெயில் பண்ணி வாங்கின பணம் பத்தாதா? பத்தாது. அதனால தானே உன்னை தேடி தேடி வந்துட்டு இருக்கேன். அடா பாவி, உன்னை எவ்வளவு... கத்தாதீங்க சார், கொஞ்சம் உள்ள வாங்க, பேச வாங்க. வாங்க சார். இது பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் அதை கொடுக்குறேன். ஆனா அந்த ஆதாரம் எல்லாத்தையும் தயவு செஞ்சு கொடுத்துருங்க. அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 5 லட்சம். 5 லட்சமா? அடா பாவி, என்ன மொத்தமா கடன்காரனாக்கி எந்த பிசினஸும் பண்ண விடாம அம்போ நிறுத்த போறியா? ஒரு தப்ப பண்ணிட்டு உன்னால படுற அவஸ்தை பத்தாதா? வேண்டாம், எதுவும் தர வேண்டாம், நான் பாட்டு போயிட்டு ஐயோ போகாதீங்க. இது பாருங்க, எனக்கு இப்போதைக்கு இந்த பிரச்சனையை முடிச்சிருவோங்க. ஆனா நீங்க கேட்குற அளவுக்கெல்லாம் என்னால கொடுக்க முடியாதுங்க. கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எப்படி அதை ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு கொடுத்துடுறேன். குறைக்க முடியாது. மொத்தமா தந்தா நானும் மொத்தமா கொடுத்துறேன். இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல தந்தா நானும் ஒன்னா தரேன். எப்படி வசதி? ஐயோ, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் நீங்க என் புருஷன் கிட்ட வாங்கினது லட்சக்கணக்கில் இருக்கும். இன்னும் 5 லட்சம் கிட்ட நாங்க எங்க போவோம் சொல்லுங்க? எங்கேயோ போங்க, எனக்கு என்ன? பணம் கொடுத்தா ஆதாரத்தை தரேன், இல்ல எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுத்து. ஐயோ எனக்கு சார், எனக்கு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். போதும், உன் விளையாட்டை இதோடு நிறுத்திக்கோ. மரியாதையா சத்யா சம்பந்தப்பட்ட எல்லா எவிடன்ஸையும் கொடுத்துரு, இல்லைன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. என்ன சத்யா, அடியால வச்சு மிரட்டுறியா? நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், ஞாபகம் வச்சுக்க. உன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த, இதுக்கு மேலேயே நீ உன் இஷ்டத்துக்கு இருந்த, அப்புறம் நான் பேச மாட்டேன், ஆடிப்பேன். ஐயோ பசுபதி, அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா, நீ போய் வேலையை பார்ப்பா. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அடி உதவுற மாதிரி யாரும் உதவ மாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அடிச்சாதான் திருந்துவாங்க. ஏண்டா, எவனாவது ஒருத்தன் தன்னை மறந்து எமோஷனில் தப்பு பண்ணிட்டா அவங்கள ரியலைஸ் பண்ண கூட விடாம எங்கேயோ இருந்து உன்ன மாதிரி நான் இங்கே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள காலம் பூரா நிம்மதி இல்லாமல் தவிக்க விடுவீங்க. உன்ன மாதிரி ஃப்ராடு பண்ணுற ஒவ்வொருத்தனுக்கும் இன்னைக்கு முடிவு காலம்டா. பசுபதி, சொன்ன கேள், வேணாம் சொன்ன கேள், வேணாம். ஐயோ பசுபதி, சொன்ன கேள், வேணாம், வேணாம், சொன்ன கேள்ப்பா. பசுபதி, வேணாம், சொன்ன கேள். சொல்றா, வேணாம், எவிடன்ஸ் எங்க இருக்கு? வேணாம் வேணாம் வேணாம், சொல்லு. கொடுத்துறேன், கீழே போடு. எல்லா ஆதாரத்தையும் கொடுத்துறேன். கேட்டீங்களா? என்ன சொன்னா கேட்டீங்களா? உயிர் பயம் வந்தா எல்லாரும் ஒழுங்கா வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஏய், நீ மிரட்டாதடா. பட்ட வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். அவர் பண்ணது தப்புதான், அந்த தப்புக்கு நாங்க தண்டனை அனுபவிக்கிறோம். நடுவுல நீ யாரா? இத பார், இன்னும் உனக்கு 2 hours டைம் தரேன். அதுக்குள்ள எல்லா ஆதாரமும் என்கிட்ட வரணும். இல்ல நாளைக்கு நீ உயிரோட இருக்க மாட்ட. போ போ. நீங்க கவலைப்படாதீங்கண்ணா, அவன் நிச்சயமா கொண்டு வந்து கொடுத்துருவான். மாயா, இங்க வாங்க. உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை. ஐயா கூட்டிட்டு வர சொன்னாங்க.
இதில் ஒரு கையெழுத்து கொடுங்க. நீங்கள் வந்தபோது போட்டுட்டு இருந்த நகைங்க எல்லாம் சரியாக இருக்கா பார்த்துக்குங்க. சரியா இருக்கா? நீங்கள் இத்தனை நாள் வேலை பார்த்ததுக்கான சம்பளம். நீங்கள் போகலாம். தேங்க்யூ சார். நான் இங்கே வந்ததையும் மறக்காமல் என்கொயரி கமிஷனுக்கு சொல்லிடுங்க. எது உண்மையோ அதை தான் சொல்லுவோம். ஓகே ஓகே, வா மாயா போகலாம். என்ன மாயா இன்னும் ஏன் சோகமாக இருக்க? வெளியே வந்துட்டல, சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே? ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன்ல ஜிஜே. உனக்காக நான் எவ்வளோ நேரம் வேணால் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னையிலேருந்து உனக்கு புது லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் உனக்கு எந்த குறையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன், போதுமா? இவ்வளவு நாள் நான் இருந்தனே அந்த லைஃப், 4 செவத்துக்குள்ள நான் வாழ்ந்தனே அந்த லைஃப், அதுக்கெல்லாம் காரணமானவங்க பதில் சொல்லி ஆகணும் ஜிஜே. நீ கவலைப்படாத, உன் எதிரி என் எதிரி, நான் பார்த்துக்கிறேன். உனக்காக நான் என்ன வேணா செய்வேன். என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க சொல்லுங்க ஜிஜே. என்ன வேணாலும். ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு, அதனால தானே உங்க கூட வரேன். தேங்க்ஸ். வா போலாம். This is my house. என்ன, எனக்கு வேண்டியவங்க இங்கே வரும்போது வான்னு சொல்கிறதுக்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லை. ஆனால் இப்போ நீ வந்துட்ட. இந்த வீடு நான் என் பிஸ்னஸில் வாங்கினது, நீ நானும் சேர்ந்துருக்கிறதுக்காக வாங்கினது. விளக்கேற்றி வைக்கவா ஜிஜே? வாட்? இல்லை, ஒரு வீட்டுக்கு முதல்ல வந்தால் விளக்கேற்றி வைக்கணும்னு சொல்லுவாங்க, அதான் கேட்டேன். வேண்டாம் வேண்டாம், அந்த சில்லி சென்டிமெண்ட்லலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் ஒரே ஒரு சென்டிமெண்ட், அதை நீங்கள் அவசியம் பண்ணணும் ஜிஜே. என்னது? என் கழுத்தில் நீங்கள் தாலி கட்டணும். தாலி எதுக்கு? என் மேல் நம்பிக்கை இல்லையா? உங்களை விட தாலி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஹே, 2 மனசு சேர்ந்துருச்சுல்ல, அப்புறம் தாலிக்கெல்லாம் அவசியமே இல்லை. இந்த மாதிரி டைலாக்கெல்லாம் வேண்டாம் ஜிஜே, எனக்கு தாலி வேணும். மாயா, தாலி கட்டலைன்னா என்ன? நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தானே இருக்க போகிறோங்க. தாலி கட்டாமல் ஒருத்தன் கூட வாழ்கிறதுக்கு பேர் மனைவி இல்லை. லிசன் மாயா, தாமரை போய் சேர்ந்துட்டா, செல்வி ஒதுங்கிட்டா, அப்புறம் நம்மளை யார் டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்க? புதுசாக இன்னொருத்தி வந்துட்டா? நீங்க நல்லவர் தான் ஜிஜே, உங்க ராசி அப்படி. ஆமா, ஏன் தாலி கட்ட தயங்குறீங்க? அதெல்லாம் இல்லை, ஐ டோன்ட் பிலீவ் தட், அவ்வளோதான். இனிமே உங்களால் தனியாக இருந்து சாதிக்க முடியாது, கூட நான் இருக்கணும். தண்ணிக்குள்ளே இருந்தால் தான் முதலைக்கு பலம். நீங்கள் தரையில் இருக்கீங்க, எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்கீங்க. நான் உங்கள் கூட இருக்கணும், சட்டப்படி இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு பாதுகாப்பு. நான் தரையில் இருக்கேன், ஒத்துக்கிறேன். ஆனால் என் தலைக்கு மேலே கத்தி தொங்குது, அது உனக்கு தெரியுமா? வந்த உடனே சொல்ல வேணான்னு பார்த்தேன், சொல்ல வச்சிட்டேன். என்ன? நான் ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் மாயா. தெரியும், என்கொயரி கமிஷன் தானே? அதுவும் தான். அதை வச்சு ஒருத்தன் என்ன டெரரைஸ் பண்ணிட்டு இருக்கான். எவ்வளோ பணம் கொடுத்துட்டேன், என்னை விட்டு விலக மாட்டேங்கிறான், விட மாட்டேங்கிறான். ஒரு நாள் 5 நிமிஷம் என்னை டார்ச்சர் பண்ணிட்டான். 5 நிமிஷம் தான், ஆனால் என்னால் தாங்க முடியல. அவன் ஏதாவது புதுசாக பிரச்சனையை கொண்டு வந்துடுவானோ எனக்கு பயமா இருக்கு. என்னால் அவன் வாழ்க்கை
அதெல்லாம் உனக்கு எதுக்கு? விடு, நான் பார்த்துக்கிறேன். அவனை நான் பார்க்கணும். அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஏன்? அவன் சொல்லலை. நீங்க கேட்கலையா? கேட்டிருக்கேன், 1000 தடவை கேட்டிருக்கேன். அவன் சொல்லலை. அவனை எப்படி மீட் பண்ணுவீங்க? அவன் ஃபோன் பண்ணால் நான் போவேன், நான் ஃபோன் பண்ணால் அவன் வருவான். ஏதாவது ஒரு காமன் பிளேஸில் மீட் பண்ணுவோம். அவன் பேரு? நல்ல தம்பி. ஃபோன் பண்ணுங்க, வர சொல்லுங்க. ஏய் லிசன், ஐ டோன்ட் வாண்ட் டு உங்க பிரச்சனையை நான் சால்வ் பண்றேன். ஜஸ்ட் கால் ஹிம். நல்ல தம்பி, எப்போ வந்தீங்க? நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உள்ளே வாங்க. பரவாயில்ல, நாங்கள் ஒன்றும் விருந்து சாப்பிட வரல. என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல, இன்னும் கோவத்திலே இருக்கீங்க போல இருக்கு. உங்களுக்கெல்லாம் தொட்டா சுடுன்னு சொன்னால் புரியாது ஜிஜே. தொட்டு சூடு பட்டால் தான் பயமே வரும். எங்களை மாதிரி ஆளுங்களோடலாம் பழகக்கூடாது. பழகுனா பிரியக்கூடாது. பிரிஞ்சா சேர முடியாது. அது நெல்லிருந்து உமி பிரிஞ்ச மாதிரி. சார், நான் உங்களை விட பிரிஞ்சிட்டேனா? ஏன் அப்படி சொல்கிறீங்க நீங்கள்? தேவையில்லாமல் பேச வேணாம். வர சொன்ன விஷயம் என்ன? இவங்க யாரு? ருத்ரா. ஏன் வர சொன்னீங்க ஜிஜி? நீங்கள் ஒருத்தரை மீட் பண்ணோம். மாயாவா? இன்னைக்கு காலையில் தான் ரிலீஸ் ஆயிருக்காங்க. நீங்கள் தான் போய் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. வந்ததும் வராதுமா என்ன பார்க்கணும்னு சொன்னாங்களா? அவங்கள நான் ஏன் பார்க்கணும்? எனக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? நிறைய இருக்கு. ஏன் நிக்கிறீங்க ஜிஜே? உட்காருங்க. நான் உங்ககிட்ட பேசணும். உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பேசணும். நான் தான் இனிமே ஜிஜேக்கு எல்லாம். அவர் பிரச்சனை ஏன் பிரச்சனை? அவருக்காக இனிமே நான் தான் பேசுவேன். என்ன ஏதோ மிரட்டினீங்களாமே? என்ன தப்பு பண்ணாரு மிரட்டுறதுக்கு? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? கேட்கறதுக்கு ஆள் இருந்தாலும் பண்ணுவாங்க. ருத்ரா, சொல்லுங்க, என்ன பண்ணணும்? இப்ப இருக்க பிரச்சனையிலேருந்து ஜிஜே வெளியே வரணும். அவராக மாட்டினார். அவராக தான் வெளியே வரணும். என்ன பிஸ்னஸ் பண்ணோம், என்ன ஐடியாவில் பண்ணோம், என்ன லாபத்துக்கு பண்ணோம் தெரியுமா உங்களுக்கு? லாபம் எதுவும் வரல, பிரச்சனை மட்டும்தான் வந்திருக்கு. போய் உங்கள்கிட்ட தன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்காக தப்பு தப்பாக சொல்லியிருக்காரு. அவர் பண்ண பிஸ்னஸில் வந்த லாபத்தில் வாங்கினது தான் இந்த வீடு. 47 கிரவுண்ட் மகாபலிபுரத்தில் இப்போ வச்சிருக்க கார் இதெல்லாம் இந்த லாபத்தில் வராமல் வேறு எங்கேருந்து வந்துச்சு? இந்த நாளில் தம்பி அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் பழக மாட்டான். அவன் ஒருத்தன்ட்ட பழகணும்னா அவனை முழுசாக நம்பணும். நானும் நம்பித்தான் பண்ணேன். தப்பு பண்ணது அவர். இப்போவும் அந்த பிரச்சனையிலேருந்து அவர் ஈஸியாக வெளியே வந்துடலாம். இதுக்கெல்லாம் காரணமான செல்வியை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறார். அவரே ஒவ்வொரு வாட்டியும் போய் போய் மூக்கூடப்பட்டு வர்றாரு. தப்பு தப்பாக அவசரப்பட்டு பண்ண பிஸ்னஸில் இவ்வளோ லாபம் வந்ததுன்னா பொறுமையாக புத்திசாலித்தனமாக பிளான் பண்ணி பண்ணால் எவ்வளோ லாபம் வரும்? என்ன? இப்போ என்ன பண்ணும் மிஸ்டர் நல்ல தம்பி? அந்த கமிஷன் விஷயம் அப்படியே இருக்கட்டும், பேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். 100 crores ஸ்ட்ரெயிட், ஆளுக்கு 50-50. அதுவும் ஜிஜே மூலமாக பண்ணணும்னு சொல்கிறேன். மாட்டேங்கிறார். ஏன் மாட்டேன்றாரு? அவரை தான் கேட்கணும். ஏன் ஜிஜே? எனக்கு அவங்க சொன்ன டீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. சைலண்டாக வேலையில் இறங்கலாம். நமக்கும் பணம், அவங்களுக்கும் பணம். Why you thinking more about that? 100 கோடி இன்னொன்று வாயை புழக்காத. அவசரப்பட்டு தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரிலாம் அவசரப்படக்கூடாது. நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வார்த்தை முக்கியம் ஜிஜே. நம்பிக்கை தான் முக்கியம். உங்கள் மேலே இருந்த நம்பிக்கை போச்சு, அவசரப்படுறீங்க. பண்ணுறேன் சார். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று தெரிஞ்சாகணும். நீங்கள் யார்? உங்கள் பேக்ரவுண்ட் என்ன? உங்கள் பாஸ் யார்? இல்லை எல்லாமே நீங்கள் தானா? இதுக்கு நடுவில் இவங்க யார்? இவங்க எதுக்கு அப்பப்போ பேசுகிறாங்க? இது வரைக்கும் 6 கேள்வி கேட்டிருக்கீங்க. கணக்கெல்லாம் கரெக்டாக சொல்லுங்கள். ஒரு கேள்விக்காவது பதில் சொல்லுங்கள் சார். சொல்ல முடியாது. உங்களுக்கு தேவை பிஸ்னஸ், நான் யாருன்றதில்ல.
ஜிஜே நீங்க எதுவும் பேச வேண்டாம். கமான். நாங்க இனிமே எதுவுமே கேட்கல. ஓகே குட். உங்களுக்கு எப்போ தெரியணுமோ அப்போ தெரியும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். தெரியும் போது நாம எங்க இருக்கோனே நமக்கு தெரியாது. கமான் ஜிஜே, ரிலாக்ஸ். மிஸ்டர் நல்ல தம்பி, செல்வி மேட்டரை பத்தி கூட நீங்க கவலைப்படாதீங்க. நான் அவளை மீட் பண்றேன். நான் அவளை சமாளிச்சுக்கிறேன். புது பிசினஸ் என்ன அதை சொல்லுங்க. அதை அடுத்த மீட்டிங்ல சொல்றோம். பாரு இப்படிதான் சுத்தி விடுவாங்க. கடைசியில மொத்தமா சுத்தல விட்டுருவாங்க. நில்லுங்க. ஹலோ செல்வி, இது மாயா. ஞாபகம் இருக்கா? எதுக்கு 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஜெயிலேருந்து வந்தோடனே முதல்ல உன்னை பார்க்கணும்னு சொன்னா அதான் கூட்டிகிட்டு வந்தேன். நல்லா இருக்கியா செல்வி? அவளுக்கு என்ன நல்லா இருக்கா? நான் தான் சொன்னேனே, சுற்றி இருக்கவங்க தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதை பாருங்க, உங்க 2 பேர்கிட்டயும் பேச நான் விரும்பல. தயவு செஞ்சு இது போயிடுங்க. நில்றி. நீ போன் சொன்னா நாங்க போயிடணுமா? என்ன கடன் கேட்க வந்தோம் நினைச்சிட்டியா? உன்னை வார்ன் பண்ணிட்டு போலான் தான் வந்தேன். என்ன மாயா, மிரட்டுறியா? தேவைப்பட்டா அதையும் செய்வேன் செல்வி. எல்லா எக்ஸ்ட்ரீமையும் பார்த்தாச்சு. கிரிமினல் வேலை பண்ணியாச்சு, கோர்ட்டுக்கு போயாச்சு, ஜெயிலுக்கு போயாச்சு, தண்டனையும் அனுபவிச்சாச்சு. எல்லாம் உன்னாலடி. நான் இனிமே சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. தேவையில்லாம என்னோட மோதிரத்தை விட்டுட்டு விலகி போயிடு. இல்ல நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துவேன். எனக்கு புரியல, என்ன கஷ்டப்படுத்துவ? தப்பு செஞ்ச ஜெயிலுக்கு போனேன். இது பாரு, முதல்ல நீங்க 2 பேரும் இங்க போயிடுங்க. ஒன்னு பார்க்கும் போதெல்லாம் தாமரை சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. அப்படி பத்துக்கிட்டு வருது. போய்ங்கிறதே. போனா பண்ற டார்ச்சர்லாம் பண்ணுவேன். அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நாங்க போயிட்டே இருக்கணுமா? இந்த பார் செல்வி, கட்டின புருஷனை விசாரணை கமிஷன் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திருக்க. என் நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, எல்லாம் போச்சு. ஆனா நீட்டி மொழிக்கு பேசுற. என்ன கட்டின புருஷன்ங்கிறீங்க? என் மனசுல அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. தனியா வந்து அசிங்கப்பட்டது பத்தாதுன்னு இவ்வளவு வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? மரியாதை. என்ன மரியாதை? நீ எப்படி வேணாலும் பேசுவேன், நான் கேட்டுட்டு இருக்கணுமா? முதல்ல நீ மரியாதை கொடுக்க கத்துக்க. நான் இப்படி தாண்டி பேசுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு சமூக விரோதி, கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண ஒரு நம்பிக்கை துரோகி. உங்களை மாதிரி ஆளுங்க இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ஏ ஜிஜே, 143 பேர் செத்தது பத்தாதா? இன்னும் சாகடிக்கணுமா? தாமரை செத்தது பத்தாதா? நான் வேற சாகணுமா? தாமரை நிரபராதி என்ன நிரூபிக்கிற வரைக்கும் நான் சாக மாட்டேன். நான் விட மாட்டேங்க. ஜிஜேக்கு எதிரா நீங்க எந்த ஸ்டெப் எடுத்தாலும் நான் விட மாட்டேன். உங்களுக்கு தான் புருஷன் இல்லைன்னு சொன்னீங்களே, அப்புறம் ஏங்க இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? மரியாதையா வாபஸ் வாங்கிடுங்க. உங்க வாக்குமூலத்தை மாத்தி கொடுத்துருங்க. என்ன கிண்டலா? முடியாதுங்க. செல்வி, நான் தெரியாம தான் கேட்கிறேன். இந்த தாமரை தான் செத்து போய் தொலைஞ்சிட்டால, அவளுக்காக நீ ஏன் உயிரை விட்டுட்டு இருக்க? இது பாருங்க, தாமரை செத்தது நீங்க பண்ண சதி. உங்களை பத்தி உண்மை தெரிஞ்ச உடனே ஏமாந்து போயிட்டோங்கிற விரக்தியில தூக்கு போட்டு செத்துட்டா. நீங்க 2 பேருமா சேர்ந்து அவளை சாகடிச்சு. இரு, எங்களை உள்ள தள்ளிட்டு நீ என்ன சாதிக்க போற? செத்து போனவ எழுந்து வந்து உன்னை கட்டி பிடிச்சிட்டு தேங்க்ஸ் சொல்ல போறாளா? என்ன போய் சமூக விரோதின்னு சொல்றேடி? யாரு சமூக விரோதி இல்ல? 5 பைசாக்கு வாங்குற பொருள்ல இருந்து 50,000க்கு வாங்குற பொருள் வரைக்கும் எல்லாத்துலயும் டூப்ளிகேட் இருக்கு. அதிகமா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற பிசினஸ் மேன் இதுக்கு உடந்த, குறைஞ்ச விலைக்கு வாங்கணும்னு ஆசைப்படுற ஜனங்க இதுக்கு உடந்த. இதெல்லாம் நீ மாத்த போறியா? செத்து போனவளுக்காக வக்காலத்தை வாங்கிட்டு உயிரோட இருக்கவன் உயிரை வாங்குறிய, விட்டு தொலைய. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். உங்க மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படவும் மாட்டேன். ஒதுங்கி போற செல்வி இல்ல, இப்ப எதிர்த்து நிக்கிற செல்வி. இனிமே நீங்க 2 பேரும் இந்த வீட்டு வாசப்படிய மிதிச்சிங்க, இந்த மரியாதை கூட இருக்காது. போங்க வெளியே. செல்வி, உனக்கு வேண்டாம் நீ நினைக்கிற ஜிஜேவை எனக்கு வேணும் நான் நினைக்கிறேன். ஜிஜேவை காப்பாத்துறதுக்காக நான் எது வேணாலும் செய்ய தயார். காப்பாத்தி என்ன பண்ண போற? தாலியை கட்டிக்கிட்டு இவர் கூட குடும்பம் நடத்த போறியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது மாயா. தாமரைய நீயும் அவர் கூட ஒழுங்கா வாழல, என்னையாவது ஒழுங்கா வாழ விடு.
ஆமா, என்ன வாழ வேண்டாம் சொல்றதுக்கு நீ யாரு? நாங்க வாழுவோம். உன் முன்னாடி கணவன் மனைவியா வாழ்ந்து காட்டுவோம். அது மட்டும் நடக்காது. என் தாமரையோட கடைசி ஆசை நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடாதுங்கிறதா. அதை நான் நிறைவேற்றுவேன். அவளுக்கு பண்ண துரோகத்துக்கு நீங்க தனிமரமா நிக்கணும், உறவுகளே இல்லாம அழுணும். அப்பதான் அவ ஆத்மா சாந்தி அடையும். ஏண்டி இப்படி எல்லாம் புத்தி போகுது? ஜிஜே, தாமரை ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக போராடி நீ சாந்தி ஆயிடாத. வாங்க ஜிஜே, கமான். என்னையும் உங்களையும் வாழ விடக்கூடாதுன்னு தாமரை சொல்லிருக்காளமே, அவளுக்கு பயந்துக்கிட்டு தான் எனக்கு தாலி கட்டலையா? நீ இன்னும் அதுலயே தான் இருக்கியா? தாலி 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 நீ என்ன டார்ச்சர் பண்ற? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. செல்வியை மிரட்டியோ இல்லைன்னா கன்வின்ஸ் பண்ணியோ கமிஷனை வாபஸ் வாங்க வைக்கணுங்கிறது உன் நோக்கமா? இல்லைன்னா அவளுக்கு முன்னாடி நான் உனக்கு தாலி கட்டி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழணுங்கிறது உன்னோட நோக்கமா? ரெண்டும் தான். ஓகே, உங்களையும் காப்பாத்தணும், அவ முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும். ஐ வாண்ட் தட். அப்ப நான் அதுக்கு முதல்ல ஃப்ரீ ஆகணும். அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சட்டப்படி ஆகணும். அதுக்கப்புறம் இன்விடேஷனை பிரிண்ட் பண்ணி செல்வி கிட்ட கொடுத்து முதல் வரிசையில் உட்கார வச்சு நான் உனக்கு தாலி கட்டுறேன். நீங்க சொல்றது எதுவுமே நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம கல்யாணம் நடக்கணும்னா செல்வி இருக்கக்கூடாது. செல்வியை கொன்னுடலாங்கறியா? கிரைம் மேல கிரைம் பண்ணிட்டே போலாங்கிற. அதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை. செல்வியை கொண்டா பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வரும். எதுக்கு பிரச்சனை வரப்போது? நல்ல தம்பி கிட்ட நீயே பாத்துக்கோன்னு சொல்லுவோம், முடிஞ்சிட போது. செல்விங்கிற ஒருத்தி இருந்த இடமே தெரியாது. நல்ல தம்பிட்டு கொடுத்துட்டா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருமா? முதல் சந்தேகம் நம்ம மேலதான் வரும். நம்மளை தூக்கி உள்ள போட்டுருவானுங்க. யாரும் வந்து காப்பாற்ற முடியாது. மாட்டுவோங்கிற பயத்துல வேண்டான்னு சொல்றீங்களா, இல்ல செல்வி மேல இருக்கிற பாசத்துல வேண்டான்னு சொல்றீங்களா? பாசமாவது மண்ணாங்கட்டியாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. செல்விக்கு இருக்கிற ஒரே வீக்னஸ் காவேரி தான். நான் கொஞ்சம் கொஞ்சமா பழகி இப்போதான் அவன் நான் இல்லைன்னா இருக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்திருக்கா. காவேரி வச்சுக்கிட்டு தான் செல்வியை டேக்கிள் பண்ணோம். காவேரியை நான் பார்க்கணும். நாளைக்கு கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வர வேண்டாம், நானும் வரேன். 2 பேரும் சேர்ந்து போய் காவேரியை கூட்டிட்டு வருவோம். சரி. Tell me why in the classic fields you like they are different daisies white from the morning till the night. காவேரி, ஒழுங்கா போக பார்த்தபடி சும்மா அங்கேயே பார்த்துட்டு இருக்க. ஹாஃபலி எக்ஸாம்லயே நீ நல்ல மார்க் வாங்கல, ஒழுங்கா படி, இல்லாட்ட ஃபெயில் ஆயிட போற. எனக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு நீங்க முதல்ல ஒழுங்கா படிங்க, உங்க மார்க் குறைஞ்சிட போகுது. பாத்தியாட்ட சச்சின் எப்படி பேசுற பார். ஒழுங்கா படிக்க போறியா இல்லையா? மா 2 பேரும் படிக்காம பேசிட்டு இருக்காங்க. இல்ல செல்வி, நாங்க படிச்சிட்டு இருக்கோம். என்ன இங்க ஒரே சத்தம்? படிங்க, எக்ஸாம் வேற நெருங்கி வந்துட்டு இருக்கு. படிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிங்க. காவேரி குட்டி, அப்போ வந்து ரேஞ்சு போயிட சொல்லுமா. நீங்க படிங்க.
வெரி குட்டி, எப்போ என்னோட வெளியே வரும்போது வாயை திறந்தா மூட மாட்டேன். இன்னைக்கு என்ன ஒண்ணுமே பேசல? ஒண்ணும் இல்ல. வீட்டில் யாராவது திட்டினாங்களா? இல்லையே. அப்போ ஏன் பேசல? ஓ, அவங்க புதுசா இருக்காங்களேண்ணா, ரொம்ப வேண்டியவங்க. ஹலோ சொல்லு. ஹலோ. ஹாய். உங்க பேரு காவேரியா? ஆமா. எனக்கு தெரியுமே. உங்களுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். குட் கேர்ள். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வரேன். ஓகே? ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? இவங்க யாருப்பா? அவங்க பேர் மாயா, ரொம்ப நல்லவங்க. உங்க அம்மா செல்வியை விட நல்லவங்க. இவங்க இவ்வளவு நாளா எங்கப்பா இருந்தாங்க? நீ டாக்டருக்கு படிக்க போறல்ல? ஆமா, அம்மா சொன்னாங்க. இவங்க அமெரிக்காவில் டாக்டரா இருக்காங்க. இவங்க டாக்டருக்கு படிச்சிருக்காங்களாப்பா? ஆமா, அமெரிக்காவில இருந்து உன்னை பார்க்க வந்திருக்காங்க. அமெரிக்கால இருந்தா? ஏன்? அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். என்னதான் அவங்க பார்த்ததே இல்லையே, எப்படி அவங்களுக்கு பிடிக்கும்? அட, என்னைய மடக்கிறே நீ. அவங்க என்னோட ஃபோனில் பேசுவாங்க, அப்பப்போ உன்னை பற்றி கேட்பாங்க. நான் நிறைய சொல்லியிருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, உங்க பொண்ணு ஏன் பொண்ணு மாதிரின்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பா? அவங்க உன்னையும் அமெரிக்காவை கூட்டிட்டு போய் டாக்டருக்கு படிக்க வைக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. நீ அவங்ககிட்ட நல்லா பழகணும், நல்லா பேசணும், அப்பதான் கூட்டிட்டு போவாங்க. சரிப்பா, நான் உங்கள்கிட்ட நல்லா பேசுறேன். ஓகே. இந்தாங்க. பேசு பேசு. உங்க அப்பா சொன்னதெல்லாம் நிஜமா? என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா, ரொம்ப பிடிக்கும். அமெரிக்கால எனக்கு என்ன வாங்கி தருவீங்க? உனக்கு எது வேணாலும் வாங்கி கொடுத்துருவேன். ஏன், அமெரிக்காவே வாங்கி கொடுத்துறேன். ஓகே? அதுக்கு நிறைய காசு ஆகுமே. என்கிட்ட நிறைய காசு இருக்கு. எனக்கே கொடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு? எனக்கு தான் நீ இருக்கியே. எங்க அப்பா சொன்ன மாதிரி நீங்க நல்லவங்க தான். இனிமே நீங்க தினமும் வரணும். ஓகே? சரி. உங்க அம்மா வேண்டான்னு சொன்னாங்கன்னா? எங்க அம்மா சொல்ல மாட்டாங்களே. சொன்னாலும் நான் கேட்க மாட்டேனே. Not bad. This is for you. Hey. நீ சாப்பிடு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.